Please subscribe Sadhguru Sai Creations. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு உடல் சோர்வு. 6 வருடங்களாக 7 வருடங்களாக நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். சரிங்க, அப்போது சுகர் எப்போ செக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நைட் தூங்கிட்டே இருப்பீங்க, காஃப் மசில்ஸில் ஒரு கிராம்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பெண்கள் சொல்கிறது பேக் பெயின் ஆகுது, கால் தரையில் வச்சு நடக்கும்போதே ஒரு சோர்வு, தாங்கவே முடியாத ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின், கழுத்தில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு சிலர் சொல்வீங்க இல்லையா, தசை பிடிப்பாக இருக்குது, தசைகளில் வாதம் சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இந்த வாதம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தைராய்டு டிஃபிஷியன்சி இருந்தாலும், தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருந்தாலும், சுகர் இருக்கிற நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு உடல் சோர்வு இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு உடல் சோர்வு. நல்லா 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சும் பார்த்துட்டேன், அப்பொழுதும் எனக்கு உடல் சோர்வு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. எதனால் இந்த டயர்ட்னஸ் ஏற்படுது? முக்கியமாக பெண்கள் இது அடிக்கடி சொல்லுவாங்க, காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு டயர்ட்னஸ் இருக்குது, வீட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour நான் நின்று ஒர்க் பண்ணுறேன்னா அப்படியே போய் படுத்தணுங்க, திரும்ப ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து தான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது மற்ற வேலைகள் எல்லாமே செய்கிறேன். இதுவே நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா, ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 2 hours ரொம்ப டயர்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. உடல் சோர்வுக்கு காரணம் என்னவாகலாம் இருக்கலாம்? நீங்கள் மறந்து விட்ட சில விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உடல் சோர்வு கண்டிப்பாக வரும், அதுவும் பெண்களுக்கு. உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கா, அதை செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சுகர் லெவல் செக் பண்ணுறதே கிடையாது. ஏற்கனவே எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியுங்க, இந்த டேப்லெட்ஸ்னால் நான் சாப்பிட்றேன், இது ஒரு 6 வருடங்களாக 7 வருடங்களாக நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். சரிங்க, அப்போது சுகர் எப்போ செக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷம் ஆகுதுங்க, 2 வருஷம், ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அதே டேப்லெட்டை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு உடல் சோர்வு வர்றதுக்கான முக்கியமாக ஒரு காரணமாக இருக்கலாம். தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கான்னு அடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த தைராய்டு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போலாம் இந்த தைராய்டு டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும்போது உடல் சோர்வு கட்டாயமாக நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ இந்த உடல் சோர்வு தீர்வதற்கு நீங்கள் தைராய்டு டெஸ்ட்டும் பண்ணிக்கணும், சுகர் லெவலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதற்கு அடுத்து முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுடைய பிளட் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாகவே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடல் சோர்வு, கை கால் ஒரு மாதிரி குடைச்சலாக இருக்குது. முக்கியமாக நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நைட் தூங்கிட்டே இருப்பீங்க, காஃப் மசில்ஸில் ஒரு கிராம்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. மசில் கிராம்ஸ் வர்றதோ, இல்லை நடக்கும்போது உங்களுக்கு பலவீனமான ஒரு உணர்வு தெரிகிறது, கை கால்களில் ஒரு சோர்வு ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு உடல் சோர்வில் வரக்கூடிய விஷயங்கள் தான். நிறைய பெண்கள் சொல்கிறது பேக் பெயின் ஆகுது, கால் தரையில் வச்சு நடக்கும்போதே ஒரு சோர்வு, தாங்கவே முடியாத ஒரு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் பெயின், கழுத்தில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க, ஷோல்டர் ஜாயிண்ட்டில் எனக்கு பெயின் வருது, ஸோ உட்கார முடியல, நிமிர முடியல. இதுக்கு எல்லாமே காரணம் ஒருவேளை ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸாக இருக்குமோ, அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்தாலும், கால்சியம், விட்டமின் D3 இந்த டிஃபிஷியன்சி, இந்த சத்து குறைபாடு உங்கள் உடலில் இருந்தாலும் உடல் சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தீர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ், நர்வ்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகணும் இல்லையா. இது வலிமையாக இருக்கிறதுக்கு சில வகையான மூலிகைகளை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எந்த மாதிரியான மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது, முடக்கருத்தான் கீரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம உடலில் மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வாதம், சில நேரங்களில் வாதம் நம்ம உடலில் நரம்புகளிலும் சேரும், தசைகள்லையும் சேரும். ஒரு சிலர் சொல்வீங்க இல்லையா, தசை பிடிப்பாக இருக்குது, தசைகளில் வாதம் சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இந்த வாதம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, மூட்டுக்களில் அதிகமாக சேருது, நம்மளுடைய தசைகள்லையும் நரம்புகள்லையும் சேர்ந்து ஒரு உடல் சோர்வு ஏற்படுத்துது. இதற்கு முடக்கருத்தான் கீரை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இதனுடைய பொடியை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த முடக்கருத்தான் கீரை பொடி இருக்கு இல்லையா, இதனோட சீரகமும் சேர்த்து வெந்நீரில் கலந்து காலையிலே குடிச்சிடணும். காலையில் நீங்கள் ஃபுட்டு எடுத்த உடனே இதை வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ முடக்கருத்தான் கீரை, அதனுடைய பவுடர், ஸோ
ஸோ இதனோட நம்ம கொஞ்சம் இது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்தோம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கலந்து வெந்நீரில் காலையில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு இந்த பவுடரை தண்ணீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக எடுக்க எடுக்க உடல் சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா இதனுடைய நீங்கள் சிறுகுறிஞ்சான் பொடியும் சேர்த்துக்கலாம். சிறுகுறிஞ்சான் பொடி இதனோட சேர்த்து முடக்கத்தான் பொடி, சிறுகுறிஞ்சான் பொடி, சீரகம் இது 3ம் சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது உடல் சோர்வு குறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சுகர் இருக்கிற நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு உடல் சோர்வு இதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு குறையணும்னா சிறுகுறிஞ்சான் பொடியும் முடக்கருத்தான் சீரகம் 3ம் நம்ம சேர்த்து காலை இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நிறைய பேருக்கு இந்த HbA1c லெவல் குறையாமலே இருக்கும். ஸோ 12 இருக்குது, 13 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வயது 40க்குள்ளே இருந்தாலுமே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இதை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. அதாவது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸாக இருக்கா அதை செக் பண்ணிவிட்டு இந்த மூலிகை பொடியும் அதனோடு நீங்கள் எடுக்கக்கூடிய சில மெடிசன்ஸும் எடுத்துக்கிட்டே வரணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மூலிகை பொடி மட்டுமே நம்மளுடைய உடல் சோர்வையும் சுகரும் குறைக்குமா அப்படின்னா, சுகர் லெவல் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெடிசன்ஸும் தேவைப்படும். அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து முக்கியமாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய லவங்காதி சூரணம். லவங்கம் அப்படின்னாலே உடல் வலியை போக்கக்கூடியது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். லவங்காதி சூரணம் உங்களுக்கு தைராய்டு டிஃபிஷியன்சி இருந்தாலும், தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருந்தாலும், நிறைய பேருக்கு தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்வெல்லிங் நமக்கு குறையிறதுக்கும் உடல் சோர்வு தீர்வதற்கும் உங்களுக்கு லவங்காதி சூரணம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எப்படின்னா காலை இரவு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வரணும். ஸோ இப்படி குடிக்கும்போதும் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த உடல் சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தைராய்டு லெவல் செக் பண்ணிக்கோங்க. தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னாலும் அதற்கான சிகிச்சைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதையும் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மெடிசன்ஸை ஒரு வாரம் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுதே உடல் சோர்வு குறைய ஆரம்பிச்சிடும். உணவு முறையில் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றீங்களா அதை குறைச்சிக்கோங்க. புளி சேர்த்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதையும் நம்ம குறைச்சிக்கணும். உப்பு அதிகமாக சாப்பிடும்பொழுதும் உடல் சோர்வு, அதாவது உடல் அதிகமான கழிவுகள் சேர்ந்து நமக்கு உடல் சோர்வு வரலாம். ஸோ இந்த 3 சுவையும் நம்ம குறைத்து சாப்பிடும்போது குறைச்சிக்கோங்க. குறைச்சி சாப்பிடும்போது உடல் சோர்வு நமக்கு தீர ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் உடலில் நமக்கு கழிவுகளை தேங்க விடாது. ஸோ கழிவுகள் வெளியேறிச்சினாவே உடல் சோர்வு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு உங்களுக்கு உடல் சோர்வு இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.